ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 வந்து சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 9th கொஸ்டின் அண்ட் 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? தப்பான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டா டிக் பண்ணணும் கேட்டிருக்காங்க. ஸோ எது இன்கரெக்டோ, எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டோ அதை நம்ம டிக் பண்ணிட்டு போகணும். அதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ 1/2 இஸ் கிரேட்டர் தேன் 1/3 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு செக் பண்ணணும். 1/2 கிரேட்டர் தேன் 1/3 ஆமா. ஏன்னா ஒரு சிங்கிள் யூனிட் நீங்க 2 ஆல டிவைட் பண்றதுக்கும் ஒரு சிங்கிள் அதே ஒன்னை வந்து நீங்க 3 ஆல டிவைட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 1 டிவைடட் பை a big number is definitely less than 1 divided by a smaller number. So 1 divided by 2 is greater than 1 divided by 3. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யூனிட் ஃபிராக்ஷன்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் இதை. ஸோ 1 டிவைட் பை 2 எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா இப்போ இப்படி இருக்குல்ல, இல்லை நீங்க இது பாதியை கட் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் சம்திங் பட் 1 டிவைட் பை 2. இப்போ இதே ஃபிராக்ஷனை நான் என்ன பண்றேன், இதை எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? இப்போ நான் 3 பார்ட்ஸை கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஃபிராக்ஷனை நான் 3 பார்ட்டா கட் பண்ணேன்னா அதான் 1 டிவைட் பை 3ன்னு வரும். ஸோ அதை நான் வேற மாதிரி கட் பண்றேன். ஸோ இங்கே ஒரு கட் போடுங்க, அப்புறம் இங்கே ஒரு கட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இது பார்த்தாலே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களா. ஸோ இந்த பீஸ்க்கும் சப்போஸ் வேற கலர் எடுத்துக்கிறேன். இந்த பீஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நான் எக்ஸாக்டா கட் பண்ணல, ப்ராப்பரா கட் பண்ணா உங்களுக்கு இன்னுமே கிளியரா தெரியும். ஸோ 1/3 இஸ் டெஃபினெட்லி லெஸ் தென் 1/2. இது 1/2. திஸ் பீஸ் ரெப்ரசன்ஸ் 1/2. திஸ் பீஸ் ரெப்ரசன்ஸ் 1/3. ஸோ இது பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு விஷுவலா தெரியுது 1/2 இஸ் கிரேட்டர் தென் 1/3. இதான் ஐடியா யூனிட் ஃபிராக்ஷன்ஸ்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன், அப்படியே விட்டுருங்க. கரெக்டான ஆப்ஷன்ல இது தப்பான ஆப்ஷன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம தேடுறோம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது தப்பான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போறேன். ஸோ 7/8 இஸ் கிரேட்டர் தேன் 6/7 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 7/8 6/7 பெருசான்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க எல்சிஎம் டினாமினேட்டரோட எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 7/8 பெருசா இல்ல 6/7 பெருசா? ஸோ இப்போ 8க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? 8க்கும் 7க்கும் காமனா ஒன்றும் இல்லை, ஏன்னா சின்ஸ் 7 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் 1 தவிர எதுவும் கிடையாது. ஸோ நீங்க எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்? இங்க 8க்கும் 7க்கும் எல்சிஎம் வந்து 8x7 தான். 8x7 தான் எல்சிஎம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க 7/7 மல்டிப்ளை பண்ண போறோம், இங்க 8/8 மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர்ல இங்க 7x8 கிடைக்குது, இங்கேயும் டினாமினேட்டர்ல 7x8 கிடைக்குது. பட் நியூமரேட்டர் வேரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். ஸோ 49 வருதுங்க. ஸோ 49 டிவைட் பை 7 7 49, 8 7 56. 56 இங்க 6 6 36, 7 6 42. 6 6 36, 7 6 42, 8 6 48. 48/56 தான் வருது. ஸோ இதான் பெருசு. ஸோ 49/56 இஸ் கிரேட்டர் தேன் 48/56. 48/56 இஸ் நத்திங் பட் 6/7. 49/56 இஸ் நத்திங் பட் 7/8. ஓகேவா? இதான் ஐடியா. ஸோ இதான் பெருசு பேசிக்கா. ஸோ அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7/8 தான் பெருசு, அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. 8/9 இஸ் லெஸ் தென் 9/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் செக் பண்ணிடலாம். 8/9 வர்சஸ் 9/10. ஓகேவா? ஸோ இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஆனால் 9க்கும் 10க்கும் காமனா ஒன்றும் கிடையாது. 9 வந்து ஆட் நம்பர், 10 வந்து ஈவன் நம்பர். பிளஸ் 9க்கும் 10க்கும் காமனா எதுவும் கிடையாது. 9ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3x3. 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5x2. ஸோ இதுக்கும் காமனா ஒன்றும் கிடையாது 1 தவிர. ஸோ அகைன் நீங்க மல்டிப்ளை பண்ணியே எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். டினாமினேட்டரோட எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 9க்கும் 10க்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு 90 தான் வரும். ஸோ எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 9 into 10. ஸோ அதுக்கு தகுந்தபடியே நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இங்க 10/10 மல்டிப்ளை பண்ணுங்க. 9/10 into 9/9 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 90 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 90 கிடைக்கும். மேலே 80 வரும், இங்க மேலே 81 வரும். ஸோ இதான் பெருசு. ஸோ 8/9 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் லெஸ் தென் 9/10. ஸோ அதான் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பான ஆப்ஷன். ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிருங்க. 10/11 பெருசா 9/10 பெருசா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10/11 இஸ் லெஸ் தென் 9/10. ஸோ இது நம்ம செக் பண்ணிடலாம் இருக்கும். ஸோ இன்னும் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 10/11 வர்சஸ் 9/10 இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 11க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 10/11 வர்சஸ் 9/10. ஸோ 11க்கும் 10க்கும் காமனா ஏதாவது இருக்கா? 11 இஸ் a பிரைம் நம்பர். ஸோ 11க்கும் 10க்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்க வெறும்னா மல்டிப்ளை பண்ணாலே கண்டுபிடிச்சலாம். 11 into 10 110 தான் எல்சிஎம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 10/10 இதை மல்டிப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டினாமினேட்டர்ல 110 கிடைச்சிடும். இதை நம்ம 11/11 மல்டிப்ளை பண்ணலாம் 9/10.
ஸோ உங்களுக்கு அகைன் டினாமினேட்டர்ல 110 கிடைச்சிரும். ஸோ இது பெருசா இது பெருசா 100 இது 10 into 10 100 வரும். ஸோ இது ஃபுல்லா நான் கால்குலேட் பண்றேன். ஸோ 100/11 பெருசா இல்ல 99/11 பெருசா? 100/11 தான் பெருசு. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல 99/11 பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பான இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா உங்க கேட்கறதுல இதான் கரெக்டான ஆப்ஷன், பட் இதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ ஆக்சுவலா இதான் பெருசு, பட் அவங்க இதுதான் பெருசுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க அதை அடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலா இதான் பெருசு, பட் அவங்க கேட்கறதோ தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். அவ்வளவுதான். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? தப்பான ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 12th கொஸ்டின் போறேன். ஸோ 12th கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 3/7 and 2/9. ஓகேவா? ஸோ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே தள்ளிடுறேன் தேவையில்லாதலாம். ஸோ 3/7 minus 2/9. ஓகே, இது எப்படி போடலாம்? ஸோ 3/7 தான் பெருசுன்னு நினைக்கிறேன், பட் செக் பண்ணிடலாம் நம்ம எதுக்கும். ஸோ 3/7 minus 2/9 நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு போடணும்னா போடலாம். இல்லைன்னா அதோட பெட்டர் ஐடியா என்னன்னா இந்த மாதிரி அடிஷன் அண்ட் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் போது நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா 9 into 3 minus 7 into 2 divided by 7 into 9. ஸோ 9 into 3 என்ன வரும் உங்களுக்கு? 27 வரும். 27 minus 14 7 into 2 னா 14 divided by 63. 7 into 9 is nothing but 63. ஸோ இந்த மாதிரி கிடைச்சவங்க. ஸோ இது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான். இது எப்படி வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலா இங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு கிடைச்சிடும் எப்படினாலும். ஸோ 7க்கும் 9க்கும் காமனா ஒன்றும் கிடையாது. ஸோ சின்ஸ் 7 இஸ் a prime number, ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 9 into 9 9/9 மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க minus 2/9 into 7/7 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ விச் இஸ் த சேம் as 3 into 9 minus 2 into 7 the whole divided by 7 into 9. இதே ஆன்சர் தான். இதுவும் ஒன்று தான். ஸோ திஸ் அண்ட் திஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ தேவையில்லாத வேணா அழிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் அழிச்சிடறேன். ஸோ இப்போ அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். 27 minus 14 என்ன வரும் உங்களுக்கு? 28 minus 14 14 வரும். ஸோ 27 minus 14 ஓகே, எவ்வளோ நம்ம போட்டே பார்த்துடலாம். எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஸோ 7 minus 4 3 13 வருது. ஓகேவா? 13/63 தான் ஆன்சர். ஸோ 13க்கும் 63க்கும் காமனா ஒன்றும் இல்லை, ஏன்னா 13 இஸ் a prime number. ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சுது. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 13/63 இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். டிக் போட்டுக்கோங்க. டிக்கை நான் ஒழுங்கா போடுறேன், இப்படி பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 13th கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ரெசிப்ரோக்கல் ஆஃப் 53/17. ரெசிப்ரோக்கல்னு என்ன? ஒரு ஃபிராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே ஃபிளிப் பண்ணணும். ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்க அந்த நம்பரை ஃபிராக்ஷன் மாதிரி எழுதணும். சப்போஸ் 5ஓட ரெசிப்ரோக்கல் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5/1 எழுதிட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5/1 இஸ் நதிங் பட் 1/5. பேசிக்கா தலைகீழ போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்டா தலைகீழ ஈஸியா போட்டுடலாம். 53/17 நீங்க தலைகீழ போட்டீங்கன்னா யூ வில் கெட் 17/53. அவ்வளவுதான். இதான் ஆன்சர் ஃபார் 13th கொஸ்டின். ஸோ 13th கொஸ்டின் ஆன்சர் ஏ தான். சாரி, ஏ இல்ல, சி தான். சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ 17/53 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 13th கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 முடிச்சிட்டோம். அதாவது 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 13th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 14th கொஸ்டின் 15th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். அதே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்தா இது எல்லாமே எக்ஸசைஸ் 1.1ல தான் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.